என்ன பண்றேன்? டேய் ஏன்டா இங்க தோன்றே? வந்தா சும்மா இருக்க மாட்டே. எந்திரிச்சு போடா. போடா இங்க இருந்து. போ. முதல்ல எழுந்து போ. போடா. யோ எதுக்கு என்ன தள்ளி விடுறா? நீ ஏன்டா இங்க தோன்றே? போடா. இரு எங்க தாத்தாட்ட சொல்லி உன்னை திட்டு வாங்க வைக்கிறேன். தாத்தா சொல்லி உன் மண்டையை உடைக்க வைக்கிறேன். செல்வம்ங்கிறது என்ன? அது செல்வம் தான். அது போய்கிட்டே தான் இருக்கும். நாம தான் அதை விரட்டி பிடிக்கணும். ப்ராப்பர்ட்டி மாத்திரம் அதுவா வந்து சேராது. நாம தான் பிடிவாதமா கொண்டு வந்து சேர்க்கணும். அது போய்கிட்டே தான் இருக்கும். நாம தான் இழுத்து பிடிக்கணும். தாத்தா என்னாச்சு நிமல்? ஏன் அழுவுற? சட்டெல்லாம் அழுக்கா இருக்கு. அந்த கூர்க்கா என்ன புடிச்சு தள்ளி விட்டான். அவையே உன்னை புடிச்சு தள்ளி விடணும். பல்லு விழுந்துச்சு இல்ல தாத்தா? ஆமா. அது புதைச்சு வச்சாதான் புது பல்லு வளரும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். அதனாலதான் புதைச்சு வைக்கலான்னு கார்டனுக்குள்ள போனேன். ஒரு இடத்துல குழி தோண்டினேன். சரி. அதுக்கு அந்த கூர்க்கா புடிச்சு தள்ளி விட்டுட்டான். எங்க போய் குழி தோண்டின? அதுக்கே உன்னை புடிச்சு தள்ளி விடணும். வாப்பா என்னன்னு கேட்கலாம். அது ஒண்ணு இருக்காது அங்கிள். நான் வேணா விசாரிக்கிறேன். நோ கதிர், வர்க்கர்ஸ்க்கெல்லாம் அவ்வளவு இடம் கொடுக்க கூடாது. அவையே இவனை பிடிச்சி தள்ளி விடணும். நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். நீ அழுவாத. அவனை என்னன்னு கேட்கிறேன். அவன் என்ன உன்னை அடிக்கிறது? நீ எங்க தோண? இங்கதான் தாத்தா. இந்த இடத்துல என்ன இருக்கு? இந்த இடத்துல ஏதோ புதைச்ச மாதிரி இருக்கு. டேய் பகதூர், இங்க வா. ஏன் வாசிக்கிறோம்? பூனை எங்க புதைச்சியா? ஆமாம் ஆமாம் சார். இங்க புதைக்காத, கொல்ல பக்கம் புதைன்னு சொன்னல. என் பேச்ச கேட்க மாட்டியா? அங்கிள், வீட்டுல வளர்த்த ஒரு பூனை செத்து போச்சு. அத இங்க புதைச்சிருக்கான். சரி. அதான் நம்ம நிமல் அந்த இடத்துல தோணுனா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடும்னு பகதூர் அவனை தள்ளியிருக்கான். ஓ ஐ சி. நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். பகதூர், அந்த மாதிரிலாம் தள்ளி விடக்கூடாதுப்பா. குழந்தைகளுக்கு எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். இல்லைன்னா பெரியவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு மறைக்கிறதா நினைப்பாங்க. சரியா? சரி சார். உனக்கு எதோ இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்னா பகதூர் தள்ளி விட்டுருக்கான். ஓகேவா? ஓகே தாத்தா. ஓகே கதிர், நான் இப்போ கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே அங்கிள். ஓகே பாய். பாய்டா. பாய் பாய். சாரி பகதூர். சாப், என்ன சாப்? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன தேவா, உன் ஃப்ரெண்டுக்காக யாரையோ வெட்டிட்டு உள்ள வந்த, இப்ப ஜாமீன்ல போற. உன்னை கூப்பிட்டு போறதுக்கு உன் ஃப்ரெண்டு வரல? அது ஒன்றும் இல்லை சார், அவன் சிங்கப்பூர் போகிறான். அந்த வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கான். நான் இப்போ அவனை தான் பார்க்க போகிறேன். பார்த்து தேவா, ஜாமீனில் போகிற. பயப்படாதீங்க சார், வந்துடுவேன். சரி சரி. சொல்கிறான் அண்ணே, தேவா ரிலீஸ் ஆகிட்டானே. அப்படியா? ஆமாண்ணே. இப்போ சந்துருவை பார்க்க தான் போயின்னு இருப்பான் போல இது. நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டுமாண்ணே. நீங்கள் பின்னாடியே போங்க. அவன் சந்துருவை பார்க்குறானான்னு பாருங்க. அவன் சந்துருவை பார்த்தானா எனக்கு உடனே தகவல் சொல்லுங்கள். சரிங்கண்ணே. இது பாருங்க, நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க. என்கிட்ட தகவல் சொன்னால் போதும், எதுவும் அட்டன் பண்ண வேணாம். சரியா? சரிண்ணே. சரி, போன வை.
சாப், ரேகா மேடத்தை பார்க்கணுன்னு யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க. யாரு? எங்கேருந்து வந்திருக்காங்க? பேரு ஹேமாவா, மேடத்தோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்கோ. மேடத்தோட ஃப்ரெண்டா? சரி, வர சொல்லு. ठीक है साहब. மிஸ்டர் கதிர், எஸ், ப்ளீஸ் கம் இன். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. உட்காருங்க. Thank you. I'm Hema, the one and only best friend of Rekha. How are you, sir? ஐ எம் ஃபைன். பை த வை, நீங்க? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. அதுக்காக ரேகா என்ன திட்டுன்னு திட்ட போறா. அவ எவ்வளவு திட்டினாலும் நான் வாங்க தானே போறேன். நான் ஏன் கல்யாணத்தை கூட அட்டன் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா அவ கல்யாணத்தை என்னால அட்டன் பண்ணாம இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்திலேயே நாங்க 2 பேர் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்துட்டு நான் அவ கல்யாணத்துக்கு வராம இருந்தா எப்படி இருக்கும்? ஓ, அப்படிங்களா? ரேகா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லைங்க. நான் கல்யாணத்துக்கு வரலன்னு அவளுக்கு கோவம். பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு ரேகா சொன்னா நீங்க கேப்பீங்கல்ல, ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு? அதான் எதுவும் உங்ககிட்ட சொல்லாம இருந்துட்டா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொன்னா, எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்குன்னு. இந்த வீடு உங்களெல்லாம் பார்க்கும்போது அது மட்டும் உண்மைன்னு தெரியுது. ஆமா, நம்மளே பேசிட்டு இருக்கோம். ரேகா எங்க? நானும் 2-3 நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏர்போர்ட்ல இறங்குனதுல இருந்து போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு லைன் போகவே இல்லையே. ரேகா அவ ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு மும்பை வரைக்கும் போயிருக்கிறா. அவ ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கான். மும்பைக்கு போயிருக்காளா? எப்போ? 3 days ஆயிடுச்சுங்க. நீங்க ஜோக் அடிக்கிறீங்க. இல்லங்க, ஐ அம் சீரியஸ். அவளோட மும்பை ஃப்ரெண்டே நான் தான். என்ன தவிர அவளுக்கு மும்பைல வேற யாரையும் தெரியாது. அவ மும்பைக்கு வந்தா எங்க வீட்ல தான் ஸ்டே பண்ணுவா. நீங்க ஏன் கிட்டே அவ மும்பைக்கு போயிருக்கான்னு சொல்றீங்க? அவ அப்படிதான் சொல்லிட்டு போனா. ஒருவேளை அவளோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்டு சுகந்தி இருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு போயிருப்பாளோ? ரேகாவா? ஆமாங்க. இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுகந்தி வீட்டுக்கு? ஆமா சார், சுகந்தின்ற பேர்ல மும்பைல அவளுக்கு யாரும் ஃப்ரெண்ட் கிடையாது. சுகந்தின்ற பேர்ல அவ லைஃப்ல யாருமே இல்ல. போன் வந்துட்டாங்க. சுகந்தி கிட்ட இருந்த போன் நான் பேசிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஓ, பேசிட்டு வா. ஹலோ. சுகந்தி. என்ன சொல்றீங்க? எப்பவும் சுகந்தி கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருப்பா. என் கூட 10 நிமிஷம் இருந்தா அதுல 6 நிமிஷம் சுகந்தி கிட்ட தான் பேசிட்டே இருப்பா. நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓகே, இப்போதைக்கு ரேகா இங்க இல்லன்றத மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். ரேகா வந்தானா நான் சென்னைக்கு வந்திருக்கேன்னு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் நான் அவளை காண்டாக்ட் பண்ணி மத்ததெல்லாம் பேசிக்கிறேன். நான் வரேன் சார். சரிங்க.
யாரு யார் நீ யார் நீ ஹலோ 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 ஹாய் ரேகா, எப்படி இருக்க? சுகந்தி, நான் கதிர் பேசுறேன், ரேகாவோட ஹஸ்பண்ட். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் சுகந்தி பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். ஒன்றும் இல்லை, அடிக்கடி ரேகா சுகந்தி சுகந்தின்னு சொல்லுவா. யார் அந்த சுகந்தின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். ஓ அப்படியா? நானும் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். பரவாயில்ல, இன்னைக்கு பேசியாச்சு. ஆமா, 2-3 நாளா நானும் ரேகாக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏன் ரேகா எங்க? ரேகா வெளியூர் போயிருக்கா. அவ வந்ததும் கால் பண்ண சொல்றேன். ஓகே சார், அப்ப நான் போனை வைக்கிறேன். யார் அந்த ஆம்பளை வயசு? சச்சா இருக்காது, சுகந்தியோட ஹஸ்பண்டாக தான் இருக்கும். சந்துரு, சாப்பிட்டு தானே போறோம், ஃப்ளைட்டா பிடிக்க போறோம், எதுக்கு இந்த அவசரம்? ஓகே, மெதுவாவே போலாம். டேய் தேவா. ஏய் சந்துரு, என்னடா மச்சான் இவ்வளவு மெலிஞ்சிட்ட? ஏய் நானா? போடா, வெளியில இருக்கிற சாப்பாடோட ஜெயில இருக்கிற சாப்பாடு தானே சூப்பர். டயத்துக்கு சாப்பிட்டு குண்டாயிட்டேன். வாங்கண்ணே. பாத்தியா தேவா, என் கீதாவ என்னோட வந்து சேர்ந்துட்டா. எப்படி இருக்கு தேவா எங்க ஜோடி பொருத்தம்? என் கண்ணே பற்றும் போல இருக்குடா. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. உங்களை நான் வேற அன்னைக்கு ஆக்டிங்ங்கிற பேர்ல ரொம்ப திட்டிட்டேன். சாரி. அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். ஆனா ஆக்டிங் சூப்பர். கீதா, சந்திருக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சி சிங்கப்பூர் போறான். அது எனக்கு பெரிய சந்தோஷம்தான். ஆனா உண்மையா நான் அதுக்காக கூட வரல. உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு என் மனசு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்காக தான் நான் முக்கியமாக வந்தேன். என்ன மன்னிச்சிரு கீதா. என்னென்ன நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உங்களை மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்க சந்துரு கொடுத்து வச்சிருக்கணும்னு. பணமா எவ்வளவு கடன் இருந்தாலும் தீர்த்த முடியும். உங்க கடனை தான் நாங்க எப்படி தீர்க்க போறோம்னு தெரியல. நானும் சந்துருவும் 10 பிள்ளைங்களை பெத்து 10க்கும் தேவான்னு பேர் வச்சாலும் அந்த கடன் தீராது. அப்புறம் மச்சான், லாயர் சொல்லிட்டாரு கேஸ் நிக்காதுன்னு. இன்னும் 3-4 மாசத்துலயே நீ வெளியே வந்துருவ. நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். பேசாம எங்க கூட நீயும் சிங்கப்பூர் வந்துரு. எதுக்குடா? உன்னோட 10 குழந்தைங்களுக்கும் தாலாட்டு பாடி தூங்க வைக்கணுமா? டேய், எனக்கு ஒரு டவுட்டு. நாளைக்கு நீ சிங்கப்பூர் போறதா? அது வரைக்கும் இப்படியே பேசிட்டே இருக்க போறோமா இல்ல? ஐயோ மச்சான், நான் ஏதாவது பண்ணனா அவ்வளவுதான். பொண்டாட்டி என்ன கொன்னுடுவா. வாடா மச்சான் ஒரே ஒரு நாள்டா. ஏய், என்னடா என்ன திருட்டு பசங்களா? இங்க வாங்க. போ சமாளி. எனக்கு இதா எனக்கு தெரியாம ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல கீதா, லைட்டா தான், ரொம்ப லைட்டா. வேற எதுக்காகவும் இல்ல. என் உயிர் நண்பன் சந்துரு நாளைக்கு சிங்கப்பூர் போறான்ல, அத கொண்டாடுறதுக்காக தான். ஒரு அண்ணே, நீங்க கேக்குறீங்கிறதுக்காக தான் நான் சம்மதிக்கிறேன். அந்த லைட்டாங்கிற வார்த்தைய காப்பாத்தணும். சந்துரு, நாம இந்த விஷயத்துல யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தா எப்படி காப்பாத்துவோம்ல? இல்லையா பின்ன? அதான ஒரு வீரனுக்கு அழகு. ஆமா.
சரி கீதா நீ ரூமுக்கு போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடு. நான் தேவா கூட போயிட்டு வந்துடுறேன். சரிடா, பை பை பை. வா 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 வா. ஏய், ஏதாவது ஓவரா வந்தீங்க 2 பேரையும் தொலைச்சிடுவேன் தொலைச்சி. சொல்லு குமார். அண்ணா சந்துரு இங்கே தானே இருக்கான். கிருஷ்ணா ஹோட்டலில் தான் தங்கியிருக்கான். நீ கண்ணால பாத்தியா? அண்ணா என் 2 கண்ணால பார்த்தனே. சபாஷ். நீ அவங்கள ஒன்றும் பண்ண வேணாம். அவங்க மேல ஒரு கண்ணு மட்டும் வை, அது போதும். சரிண்ணே. நான் உடனே கிளம்பி வரேன். சார் சார் யார் சார் நீங்க? என்ன சார் ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓ ஐ எம் சாரி. பை த வே மை நேம் இஸ் கதிர். சொல்லுங்க சார். தியாகு உங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கான் சார். சின்ன ஆஃபீஸ் டென்ஷன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன வலி தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு, மற்றபடி நல்லா தான் இருக்கேன். நோ ப்ராப்ளம். சார் உங்கள் கையை கொடுங்க சார். கொடுங்க சார். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். முகம் தெரியாத எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க சார். முகம் தெரியலனா என்ன அசோக்? முகம் தெரியாத பல பேர் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்து என்னெல்லாமோ பண்ணிட்டு போயிடுறாங்க. இட்ஸ் ஓகே. ஆர் யூ ஆல் ரைட் நவ்? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நல்லா இருக்கேன் சார். நான் ஏன் உங்களை பார்க்க விரும்பணும்னு தியாகு சொன்னாரா? ஏதோ சொன்னார் சார். ஆனால் 2 நாளாக ஊசி மருந்துன்னு இருக்கிறதுனால சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் முன்னாடி வேலை பார்த்த ஷோரூமில் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு செலக்ட் பண்ணி ஒரு பிரேஸ்லெட் கொடுத்தாங்கல்ல? ஓ அதுவா சார்? இப்போ ஞாபகம் வந்துருச்சு சார். நீங்கள் அந்த பிரேஸ்லெட்டில் இருக்கிற டாலர் கேட்டு. எஸ் யூ ஆர் ரைட். அந்த பிரேஸ்லெட்டு சார் இப்போ அந்த பிரேஸ்லெட் என்கிட்ட இல்லை சார். ஏன் என்னாச்சு? உங்ககிட்ட இல்லையா? எங்க மிஸ் ஆயிடுச்சா? சார் சார் இப்போ ஏன் சார் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? அதை என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டேன் சார். அவங்ககிட்ட பேசி நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டீங்களே சார். ஐம் சாரி. அது ஒன்றும் இல்லை. அது ஒரு சின்ன வேலை, சின்ன டாலர். நான் அது பின்னாடி பல நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அது இன்னும் முடியாமல் இருக்கு. டென்ஷன் ஆகுது. இட்ஸ் ஓகே. அந்த ஃப்ரெண்டு யாரு, அவர் எங்கே இருக்காருன்னு? அவன் பேர் சந்துரு சார். அவங்க சென்னையில் தான் இருக்கான். ரீசெண்டாக தான் இப்போ மேரேஜ் ஆச்சு அவனுக்கு. அவன்கிட்ட தான் அந்த பிரேஸ்லெட்டை கிஃப்டாக கொடுத்தேன். அவர் அட்ரஸ் கிடைக்குமா? நான் அவரை உடனடியாக பார்க்கணும். இதுக்கு சீக்கிரமாக ஒரு முடிவு கட்டணும். அட்ரஸ் தெரியாது சார், வீடு தான் தெரியும். ஆனால் அவன் ஃபோன் நம்பர் இருக்கு சார். அந்த ஃபோன் நம்பர் என்ன? 95